அந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ போடும்போது இவர் திருமாவளவன் சாரோட வண்டி போயிட்டு இடிச்சிட்ட மாதிரியும், அதை தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் பண்ணுறாங்க. காவலர் பின்னாடி இருந்து வண்டியில் இறங்கி ஓடி போயிட்டு அந்த காவலர் போய் தடுக்கிறார். தடுத்து அவர் அனுப்புகிறார் போங்கன்னு. அதுக்கப்புறமும் அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு. ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுற தோரணையில் தான் அவர் வராரு. ஒரு பெண் நீதிபதி கிட்ட தவறாக நடக்க முயன்றதால் அவர் ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவர், அதை தாக்க முற்பட்டார். இன்றைய திராவிட சிந்தனை 1960களில் இருந்த திராவிட சிந்தனையோட ஒற்றுப்போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற உட்கட்டமைப்பு ஏன் வெளி 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 மாநிலங்கள் இல்லை? ஏன்னா இங்கே திராவிட சிந்தனை மேலோங்கி இருந்தது. யார் சொன்னாலும் அதை நம்பாத. முதல்ல அதை ஆராய். உன் அறிவுக்கு அது சரின்னு படுற வரைக்கும் ஆராய். முதல்ல பெரியாரிஸ்ட்டுக்கும் ஃபேக்கான நபர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி நம்ம சேனலில் இணைஞ்சு பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னா திரு செந்தில் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் நலம். கண்டிப்பாக ஐயா, சூப்பர். ஐயாப்பா, 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் கோர்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு தற்செயலாக ஒரு பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. அதை தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வு தற்செயலா இல்லை சதியா? தற்செயலான்றது முக்கியமான கேள்வி. முதல்ல அது தற்செயல் மாதிரி தெரியல, சரிங்களா? ஏன்னா ஒரு கான்வாய் வருதுன்னு வச்சுங்களேன். அது ஐயா திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், ஒரு எம்பி அவருக்கு ஒரு கான்வாய் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஒரு சைரன் வச்ச வண்டியில் தான் வந்திருப்பாங்க. ஸோ சைரன் ப்ளூ ஆயிட் தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ சைரனோட வர வண்டி அப்போது யாரும் முன்ன பின்ன யாரும் போக மாட்டாங்க மோஸ்ட்டாக. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் வீடியோ போடும்போது இவர் திருமாவளவன் சாரோட வண்டி போயிட்டு இடிச்சிட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் இவர் போய் கேள்வி கேட்டு அங்கே அடிச்சிட்ட வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் வெளி வந்தது. அதுக்கப்புறம் 2வது வீடியோ ஒன்று வெளிவந்தது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் பார்த்துருப்பேன். ஒரு நபர் கார்னரில் நிற்கிறாரு, திருமாவளவன் அவர்களோட வண்டி வரும்போது இவர் போய் இடிக்கிறாரு. ஆனால் அந்த நபர் பிரேக் போடுறாங்க, கார் போய் இடிக்கிற மாதிரி தான் 2வது வீடியோவும் இருக்குது. அருமையான விஷயம் சார். நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு லேமனை எடுத்துப்போம். இப்போ நீங்களோ நானோ தேவையில்லை. ஒரு நார்மலாக இப்போ அது திருமாவளவன் சாராக இருக்கட்டும் இல்லை வேறு யாருனா இருக்கட்டும், சரிங்களா? ஒரு சைரன் வச்ச வண்டி வருதுன்னா முதல் வேலை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி தான் போவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் திரும்ப போகிறீங்க, நிற்பீங்க. அது அந்த வண்டி போட்டோம் நம்ம போகலான்னு நிற்பீங்க. ஒன்று. ஆமாம். சரி, உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஏதோ இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்க. நீங்கள் லெஃப்ட்டு திரும்பிட்டீங்க. பின்னாடி திருமாவளவன் சார் கார் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு முக்கியமான வேலையாக போகிறதா இருந்தால் போயிருக்கணும். நீங்கள் படுக்கு போயிருப்பீங்க. ஆமாம். நீங்கள் எதுக்கு அங்கே ஸ்லோ பண்ண வண்டியை? ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்டில் போகிறவர் எதுக்கு ரைட்டில் வரீங்க? 2. சரி, வண்டி பட்டுடுச்சு, சரிங்களா? ஸ்டாண்டு போட்டு வரீங்க. நீங்கள் வர தோரணை எப்படி இருக்குது? ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுற தோரணையில் தான் அவர் வராரு. சண்டை போடுற மோட்டிவோடு வரா மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. அது யாரை கேட்டிருக்கணும்? ஃபஸ்ட்டு அவர் டிரைவரை தான் கேட்டிருக்கணும். ஆமாம். ஆனால் அவர் இந்த பக்கம் ஏறி யார் உட்காந்துருக்காங்களோ அந்த நபர்கிட்ட பேச தான் வேணும்ட்டே போயிட்டு அண்ணன் திருமாவளவன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட சண்டை வலிக்கிற நோக்கத்தோடு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் காவலாளி போயிட்டு தடுக்கிறாங்க. காவலர் பின்னாடி இருந்து வண்டியில் இறங்கி ஓடி போயிட்டு அந்த காவலர் போய் தடுக்கிறாரு. தடுத்து அவர் அனுப்புகிறார் போங்கன்ட்டு. அதுக்கப்புறமும் அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு. வார்த்தைகள் அங்கே என்ன தடிச்சுதுன்னு யாருக்கும் கேட்கல. கண்டிப்பாக வார்த்தைகள் என்ன தடிச்சுதுன்னு கேட்கல. அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனோட ஆதரவாளர் தாக்கிட்டாங்க. ஓகே, சண்டே ஆகிடுச்சு. ஓகே, டன், முடிஞ்சிச்சுங்களா? அப்புறம் அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. அவரோட பேக்ரவுண்ட் யார்? சண்டை போட்டவர் யார்? ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். சஸ்பெண்டட் வழக்கறிஞர். ஒரு நீதிபதி மேலே செருப்பு வீழ்ச்சினால சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இல்லை, அவர் ஒரு சஸ்பெண்டட் வழக்கறிஞர். அவர் ஆலந்தூர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் ஆல்ரெடி. ஒரு பெண் நீதிபதி கிட்ட தவறாக நடக்க முயன்றதால் பார் கவுன்சிலில் அந்த பெண் நீதிபதியை கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை பேன் பண்ணி வச்சுருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க தற்காலிகமாக. அவர் எதுக்காக ஹைகோர்ட் வந்தார்ன்ற ரீசன் தெரியாது. கண்டிப்பாக அவர் அப்போ வாண்டடாக சஸ்பெண்டில் இருக்கக்கூடிய நீதிபதி, ஒரு சஸ்பெண்டில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டாக அங்கே வர்றதுக்கு வேலை இல்லை. நம்பர் 1.
நம்பர் 2 அவர் வாண்டடாக வந்து சண்டையை வலிக்கணுன்றதுக்காக வலிச்சிருக்காக மாதிரி தோரணை இருக்குது 2. 3வது என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சாதியமாக பார்க்குறாங்க எல்லாரும். அவர் அடிப்பட்டவர் சண்டை அங்கே ஒரு அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகிட்ட பிறகு இங்கேருந்து இங்கே சண்டைன்னு தான் பார்க்கணும். அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் 100 கமெண்ட் வருது. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவர், அதை வந்து தாக்க முற்பட்டார் திருமாவளவன் அப்படின்ற மாதிரி தான் அதை தோரணையாக காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சாதிய எதிர்ப்பு மாதிரி அதை காமிக்கிறாங்க. இதில் சாதியம்லாம் ஒன்றுமே இல்லை. சாதியம்லாம் ஒன்று. ஒரு எம்பி, அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, அவருக்கு சைரன் வச்ச வண்டி இருக்குது, அவர் போகிறாரு. யூ ஹேவ் டு கிவ் ஹிம் சம் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் பொசிஷன். அவருடைய பொசிஷனுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம். நீங்கள் வாண்டடாக போய் வழியை வலிச்சிங்கன்னா இட் ஹேப்பன்ஸ். இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு மாதிரி விசாரணை நடந்துகிட்ருக்கு. அவருக்கு அதுக்கு மேலே என்ன தண்டனைகளோ, யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த அப்போ அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு தற்செயலாக நடக்கலை, ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. அது என்னவான நோக்கமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சதி தான் இது. என்னுடைய கண்ணோட்டத்தில் சதி தான். என்னுடைய கண்ணோட்டத்தில் அண்ணன் திருமாவளவனுக்கு இழிப்பெயர் வரணுன்றதுக்காக பண்ண ஒரு பின்னப்பட்ட ஒரு வலையாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா தேர்தல் நெருங்கி வருது, அதுக்காக நடந்த சதியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அருமையான பதில். அவருடைய இமேஜெல்லாம் உடைக்க முடியாது தலைவர். கண்டிப்பாக அவருடைய இமேஜெல்லாம் உடைக்க முடியாது. அவர் ஒன்றும் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்கு மட்டும் போராடல. அவர் ஒரு சாதிய மக்களுக்கும் போராடுறாரு. அவர் ஒரு சாதிய தலைவர் கிடையாது. முதல்ல அவர் வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர். அனைத்து மக்களுக்கும் அவர் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, நான் சாதிய தலைவர் கிடையாது, அனைத்து மக்களுக்குமான தலைவர். நான் யாரை சப்போர்ட் பண்ணுவேன்னா விக்டிமை தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது விக்டிம் யாராக இருந்தாலும் சரி, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, விக்டிம்னா யாருக்கு அங்கே பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய பேருக்கு இழி சொல் வரா மாதிரி பண்ணிருக்காங்க. இன்றைக்கி அவர் கட்சி வந்து ஒரு திராவிட இயக்கம் சார்ந்து தான் அவரும் போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம அதே கேள்வியை நம்ம தொடருவோம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திராவிட சிந்தனை இந்த காலத்துக்கு ஏற்றாது போல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் வேணுமா? மாற்றம் ஒன்றே மாறாதது. முதல்ல இன்றைய திராவிட சிந்தனை வந்து 1960களில் இருந்த திராவிட சிந்தனையோடு ஒற்றுப்போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. அன்றைக்கி 1960களில் இருந்த திராவிட சிந்தனையால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு. சரிங்களா? அந்த திராவிட சிந்தனை இருந்ததால் தான் தமிழ்நாடு இவ்வளோ அளவுக்கு முற்போக்காக இருக்குது. எல்லாத்துலேயும் முற்போக்குனா நான் எக்கனாமிக்கலாக பேசலை. ஒரு முற்போக்குனா மூட நம்பிக்கையை குறிப்பிட்டு சொல்கிறீங்களா? மூட நம்பிக்கையை உடச்சி நீங்கள் முற்போக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? முற்போக்குனா நான் வந்து சமூக ரீதியாக சொல்கிறேன். 1. 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு. அந்த உட்கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உட்கட்டமைப்பு ஏன் வெளி மாநிலங்களில் இல்லை? ஏன்னா இங்கே திராவிட சிந்தனை மேலோங்கி இருந்தது. அந்த திராவிட சிந்தனை அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லியும். இப்போ இருக்கிற தலைவர், இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிட மாடலை அழகாக பின்பற்றுறாரு. அதை நாளைக்கு வரும் இளைஞர்களுக்கும் கடத்துவாங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பாக. அடுத்த ஒரு கேள்வியா, பெரியார் கொள்கையை இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்களா? சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்களான்னு சொல்கிறது கேட்குறத விட அதை சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கொள்கை வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் ஒரு அப்படிங்க நான் மீன் பண்ணுறேன். அதை சரியாக கொண்டு போருமான்றது அந்த இளைய தலைமுறைக்கு மேலே இருக்க தலைமுறையுடைய முக்கியமான கடமையாக கருதுகிறேன். கண்டிப்பாக அதை வந்து ஒரு முக்கியமான கடமையாக கருதுகிறேன். அந்த பெரியாரிய சிந்தனைகளை வந்து நம்ம எப்படி கடத்துகிறோம், அவங்களுக்கு எப்படி அது கடந்து போகுது, அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு உண்டான முயற்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் 100% எடுக்குதுன்னு நினைக்கிறேன். 100% அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து அவ்வளவு தீவிரமாக அதை கொண்டு போகிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு நிறைய சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் யாரான்னு சொல்ல முடியுமா? ஃபேக்கான பெரியாரிஸ்ட் நம்பர் 1. ஓகே. பெரியாரிஸ்ட்டுக்கும் ஃபேக்கான நபர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் பெரியாரிசம் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபேக்காக சுற்றுறாங்க பாருங்கள், அவங்க தான் முக்கியமான ஆளுங்க. இதில் பெரியாரிசம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள கூட நம்பிடலாம். நாங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுடைய தலைவர்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசாமல் அவருடைய கொள்கைகளை எடுத்து முன்னெடுத்து செல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அது முக்கியமான விஷயம். அது வந்து உன்னை வந்து தவறாக வழி நடத்துகிற மாதிரி. அது ஒன்று நான் வழி நடத்தணும், கண்டிப்பாக. இல்லைனா நான் உன்னை வழி நடத்தக்கூடாது. ஒன்று நான் சரியாக வழி நடத்தணும், இல்லைனா நான் வழி நடத்தக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது இல்லாமல் ரெண்டுத்துக்கும் மத்தியில் நான் உண்மையான பெரியாரிஸ்ட்டு,
எங்கள் தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக ஒரு விடயத்தை அவங்க மூலிமா கடத்தி போகிறது தவறு. அப்போ வந்து இளைஞர்கள் வந்து பெரியாரை வந்து இன்னும் படிக்கணும். கண்டிப்பாக. பெரியாரை கண்டிப்பாக படிக்கணும். நல்லதோ கெட்டதோ. ஏன்னா ஒரு பெரியாரோட கொள்கையை வந்து அந்த யாராரும் வந்து பெரியாரை வந்து தலைவனா ஏற்றுருக்காங்களோ அவங்க எடுத்து சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இந்த இப்போ கூட இளம் தலைமுறையினர் ஒரு புரிதல் ஏற்படும். அதே ஒரு சிம்பிளான விஷயம். பெரியார் சொன்னதையே நம்ம பெரியாரிசமாக ஏற்றுக்கலாம். கண்டிப்பாக. பெரியார் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் சொன்னாலும் அதை நம்பாத. முதல்ல அதை ஆராய். உன் அறிவுக்கு அது சரின்னு படுற வரைக்கும் ஆராய் முதல்ல. அது வந்து ரிசர்ச் பண்ணு நல்லா. அதை நானே சொன்னாலும் ஏற்றுக்காத. அதை நானே சொன்னாலும் உன்னுடைய சுய அறிவுக்கு இது கரெக்டுன்னு பட்டதுனா மட்டும் அதை செய். அதான் பெரியாரிசம் பண்ணுற பேசிக் லைன். கண்டிப்பாக. சூப்பர்ண்ணே. மிக்க நன்றிண்ணே. நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் மிக அழகான முறையில் நம்ம நேர்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க. திராவிடம் இயக்கம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்தாங்க, அந்த முன்னெடுத்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்குலாம் வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் மிக அழகான முறையில் உங்கள் பதில் இருந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பேசுவோம். நம்ம சேனலில் இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.